ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இன்பில்ட் ஸ்பீடோமீட்டர், ஹெட்லைட், அதுக்கப்புறம் டர்னிங் லைட்டோட வந்த முதல் சைக்கிள் இதை பற்றி ரிவ்யூ பார்ப்போம். வீடியோக்கு போகலாம் வாங்க. பிசி போடு. ஸோ இந்த சைக்கிளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட ஹைலைட்டு இந்த ஸ்பீடோமீட்டர் தான். இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சைடு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஹெட்லைட் இருக்குது. ஹெட்லைட்டு ரொம்ப நல்ல வெளிச்சமான ஹெட்லைட் இருக்குது. இதில் என்ன ஹெட்லைட்டில் ஒரு ஹைலைட் கேட்டிங்கன்னா, ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே இந்த ஹெட்லைட்டில் இருக்குது. ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் டர்ன் இண்டிகேட்டர். எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ டெமோ காமிப்பேன். அதை கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு இந்த சைடு இருக்குது. சுவிட்சு இந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 ஸ்பீடு ஷிமானோ கியர் சிஸ்டத்தோடு வருது. 7 ஸ்பீடு. ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் எதுவும் கியர் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா 13 AH பேட்ரி. கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, பெடல் அசிஸ்ட் மோடு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 70+ கிலோமீட்டர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய இது ஒரு 15 நாளாக ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். என்னோடய ரிவ்யூ நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். வேறு என்ன இந்த சைக்கிள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்பில்ட் கேரியர் இருக்குது. இந்த கேரியரோட கெப்பாசிட்டி இதில் மேக்ஸிமம் 35 kgன்னு இதில் எழுதியிருக்கு இந்த கேரியரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நான் பர்சனலாக நான் அமேசானில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க கேரியர். இது ஒரு ஃபோல்டபுள் கேரியர். இது இப்படி யூஸ் பண்ணிட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கேரியராக யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ இந்த மாதிரி மடிச்சு விட்டு இப்படி லாக் போட்டு வச்சுக்கலாம். ஃபோல்டபுள் கேரியர். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி இருக்கு. மற்றபடி இதெல்லாம் அலாய் மெட்டீரியல். இது ஒரு அலாய் ஃப்ரேம். டயர் பார்த்தீங்கன்னா 2090 இன்ச்சு டயரு, அலாய் ஃப்ரேமு. இதெல்லாம் நான் மேனுவலாக போட்டிருக்கேன். இதை நான் மேனுவலாக வச்சுருக்கேன். மற்றபடி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே டிஸ்க் இருக்குது. 250 வாட்ஸ் மோட்டார் இங்கே இருக்குது. கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஷிமானோ ஆல்டஸ் கியர் சிஸ்டம். ஷிமானோ ஆல்டஸ் கியர் சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்டபிள். சீட்டோட குஷனிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள் கூட என்னென்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிளில் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரியை, இந்த 13 AH பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பாருங்க, சார்ஜர் அடாப்டர் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு. இதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்கு பாருங்க. சார்ஜ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் சாரி சார்ஜ் போடுறப்போ ரெட் கலர் லைட் எரியும். சார்ஜ் ஃபினிஷிங் ஆனு க்ரீன் கலர் எரியும் இந்த லைட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பேட்டரி பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இன்பில்ட்டாக கொடுத்துறாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு சைக்கிளுக்கான சாவி. அதுக்கப்புறம் இது இந்த பேட்டரியை கழட்டி லாக் பண்ணுறதுக்கான சாவி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டூல் கிட்ஸ் இன்பில்ட்டு ஃப்ரீயாகவே நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம தான் ஓனாக அசம்பிள் பண்ணோம். 90% அசம்பிளோட வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற டூல் கிட் மூலமாக நானே அசம்பிள் பண்ணிக்கிட்டேன். செல்ஃப் அசம்பிளியே பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் குயிக் ஸ்டார்ட் கைடு. அதாவது இந்த மாடல் பார்த்துங்க, இமோட்ரெட் TREX Pro. இதுதான். இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளே பாருங்கள். இதில் இந்த டிஸ்பிளே இந்த பட்டனில் என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்குது எல்லாமே இதில் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்பெஷலாகவும் சொல்கிறேன், பார்த்துங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம சைக்கிள் ஆன் பண்ணலாம். இதுதான் சைக்கிளோட கீ. வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைக்கிள் ஆன் பண்ணுறது எப்படின்னே தெரியல. ஏன்னா இந்த TREX Pro சம்மந்தமாக தமிழில் ஒரு வீடியோவும் இல்லை, எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஒரு சூப்பர் பைக் யாருமே ரிவ்யூ போடல. நம்ம ரிவ்யூ தான் ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து ஒரு பட்டன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற பட்டனு. இதை இப்படி லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து இப்படி கீழே அமுத்தினா ஆன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாவி வந்து இப்படி போட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு பட்டன் இருக்கும் கீழே. இந்த கீழ் பட்டனை கொஞ்ச நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 156 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பாயிண்ட் மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 பாயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் வரும். இது ஓடோமீட்ரு, டைமு 0வாக இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம் ரைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி 38 வோல்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுது. ட்ரிப் மீட்ரு, ஓடோமீட்ரு, டைமு, அவ்வளோதான். இவ்வளோதான் வருது இதில். அதுக்கப்புறம் இதில் மெயின் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பெடல் அசிஸ்ட் மோடு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 5 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெடல் அசிஸ்ட் மோடு சம்மந்தமாக உங்களுக்கு வந்து எதாவது சொல்லணும்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸு தனியாக வீடியோ போடுறேன். கமெண்ட்ஸில் வந்து வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர் பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா பெடல் மோஸ்ட்டை ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது. மினிமம் 1 யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து பேட்டரியில் ரன் ஆகும். ஏன்னா இது ஆக்சிலேட்டர் வரும், வண்டி போகுது பாருங்க. இதான் மினிமம் 1 போட்டிங்கன்னா யூஸ் ஆகும். இதுவே நீங்கள் 0 போட்டு ஆக்சிலேட்டர் எவ்வளோ கொடுத்தாலும் இது கியர் சிஸ்டம் மாதிரி. எப்படி நம்ம பைக்கு வந்து 5 கியர்ஸ் 4 கியர் 5 கியர் இருக்கும், அதே மாதிரி தான் பெடல் அசிஸ்டிங் ஒவ்வொரு கியர் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாப்பில் இருக்க பட்டன், லைட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் லைட் எரியும் பாருங்கள். லைட் எரியுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டு. எனக்கு தெரிஞ்சு காரில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அகலமாக வரும், நல்ல லைட் வரும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது லோ பீமில் இருக்குது, ஹை பீம் போடுறேன். ஹை பீம், லோ பீம் ரெண்டுமே வரும், ரெண்டுமே ஒர்க் ஆகும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது பகலாக இருந்தாலும் உங்களுக்கு இதோட வெளிச்சம் தெரியல, நைட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இது க்ளோவிங் ஆகும் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், எம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்களா க்ரீன் கலரில் க்ளோவிங் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு போகிறப்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து எம்னு ஒரு பட்டன் இருக்கும் கீபோர்டில். லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த க்ளோவிங் லைட் ஓப்பன் ஆயிரும். இப்போ திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். பாருங்க, எம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, அடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் இது ஹாரன் பட்டன். ஹாரன் தான் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ரொம்ப சவுண்டு எதுவுமே இருக்காது, சும்மா சிம்பிள் ஹாரன், அவ்வளோதான். இது நீங்கள் டிராஃபிக்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டேங்குது, வீட்டிலனால கேட்குது, டிராஃபிக்கில் அவ்வளோவா கேட்காது. அதுக்கப்புறம் இதோட மெயின் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் பிடிக்கிறப்ப பேக்கில் வந்து ஸ்டாப் லைட் எரியும் பாருங்கள். நான் இப்போ பேக் பிரேக் பிடிக்கிறேன், பின்னாடி வருங்க லைட் எரியுது பார்த்தீங்களா, லைட் எரியுது. இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், லெஃப்ட் இண்டிகேட்டர் அடிக்கிறது. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறப்போ ஒரு சவுண்டு வரும். அதே மாதிரி ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், லைட் எரியுது. இதான் இதோட ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சர். பிரேக் பிடிக்கிறப்போ பிரேக் லைட் எரியும். அதே மாதிரி நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணிங்கன்னா எப்போவுமே பிரேக் லைட் எரியும். இப்போ நான் ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன், ஹெட்லைட் ஆன் பண்ணுறப்போ எப்பவுமே லைட் எரியும். ஹெட்லைட் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், எப்பவுமே லைட் எரியுது. ஹெட்லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பைக் மாதிரி தான், பிரேக் பிடிச்சாதான் லைட் எரியும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. இந்த லெஃப்ட் அல்லது ரைட்டு இண்டிகேட்டர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி 4 சைடுமே உங்களுக்கு வந்து இது வரும். பேக்கில் 2 வருது, ஃப்ரண்டில் வந்து பாருங்கள். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இப்படி தான் இருக்கும். எல்லோ கலர் லைட் எரியும். க்ளோவிங் லைட் போட்டால் உங்களுக்கு க்ரீன் கலர், அதாவது சைக்கிளோட ஃப்ரேம் கலர் என்னவோ அந்த மாதிரி க்ளோவிங் லைட் எரியும். இப்போ வந்து இண்டிகேட்டர் போடுறப்போ இந்த மாதிரி எல்லோ கலர் நிலவும். நான் இண்டிகேட்டர் போடுறேன், லெஃப்ட் இண்டிகேட்டர் எல்லோ கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 சைடுமே எரியும் உங்களுக்கு, 4 சைடுமே. இது பேர் என்ன சொல்லுவோம், நம்ம காரில் வந்து சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்க்கிங் லைட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற இண்டிகேட்டரோட பேக்கில் இருக்க இண்டிகேட்டர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். பேக் லைட்டு,
பேக் இண்டிகேட்டர்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரண்ட்டை விட. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். வேற என்ன இதில் ஃபியூச்சர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து க்ரூஸ் மோடுன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஹை குவாலிட்டி காரு, டாப் அண்ட் காரில் மட்டுமே இருக்கிற ஃபியூச்சர் க்ரூஸ் கண்ட்ரோல். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் வந்து ஒரு பொசிஷனில் வச்சு இந்த பட்டன், அதாவது இந்த இது பேர் வந்து வாக்கிங் பட்டன் சொல்லுவாங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வாக்கிங் மோடுக்கு போயிடும். சைக்கிள் ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டே இருக்கும். அது வேண்டாம், இப்போ போட்டிங்கன்னா ஆஃப் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் ரன்னிங்கில் போகிறப்ப வந்து இந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ் மோடு ஆக்டிவேஷன் ஆகிருக்கும். ஆக்டிவேஷன் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ண ஸ்பீடுக்கு வண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, அடுத்து வந்து இதில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து நான் வந்து ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. டெய்லி ஆஃபீஸ் இதில் தான் போகிறேன் வரேன். டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன். அதே மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உழவர் சந்தையில் போய் வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பேஸ்கெட் யூஸ் பண்ணிக்குவேன். டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார்ஜிங் ஃபில் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 to 5 hours 5 hours மேலே ஆகுது. என்னோட ரியல் டைம் பார்த்தீங்கன்னா 5 hours மேலே ஆகுது. இந்த இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு சார்ஜர் எடுத்துகிட்டு இதோட சாவி, இன்னொரு சாவி இருக்குது. இதில் வந்து இந்த சைடு வந்து லாக் இருக்கும். லாக்கை வந்து ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேட்டரி ரிமூவ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், பேட்டரியோட ஃப்ரண்ட்லாம் பாருங்கள், படித்து பாருங்கள். அதில் எத்தனை ஏஹெச் எல்லாமே போட்டிருக்கோம். சார்ஜிங் வோல்டேஜ் எல்லாம் நீங்களே பார்த்துங்க. ஓகே, அதுக்கப்புறம் மாற்றுறது ரொம்ப சிம்பிள் தான். இதை வச்சு நீங்கள் இப்படி மாட்டிட்டு திரும்பி வந்து லாக் போட்டுருங்க. லாக் போட மறக்கக்கூடாது. போட்டு லாக் போட்டிங்கன்னா அவ்வளோதான், பேட்டரி மோராது லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேட்டரிக்கான சாவி, இது வந்து சைக்கிளுக்கான சாவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தனியாக லாக் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கான சாவி. அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லி வந்து 6061 அலாய் ஃப்ரேமு. அதனால் சைக்கிளோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். இந்த பிக் பில்லியன் டே ஆஃபரில் தான் சைக்கிள் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் நெக்கோ உங்களுக்கு ஹேண்டில் போட்டிருக்காங்க. இந்த ஹேண்டில்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிரிப் வேறு உங்களுக்கு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கிரிப் இருக்கும், கையை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஆக்சிலேட்டர் இப்படி கொடுத்து கையில் வச்சுக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான பிரேக். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் எதுவுமே பார்க்கல. ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாண்ட்ராவோட பேக் பீட்டு, கிராடிக்கோட கன்னர் ப்ரோ, இந்த 2 சைக்கிள் இருக்குது. இதெல்லாம் ஓட்டியிருக்கேன். ஆனால் இதோட கேட்டகரி வேறு, அதோட கேட்டகரி வேறு. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் வந்து டெய்லி பர்பஸ்க்கு வந்து கிரேடியட் யூஸ் பண்ணிக்குவேன். இப்படி காலையில் மார்னிங் வந்து எக்ஸசைஸ் இது சைக்கிளிங் போகிறப்போ வந்து என்னுடைய மாண்ட்ரா பேக் பீட் இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கு இதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ரிவ்யூ வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் கண்டிப்பாக இதை பற்றி 2ஐயும் பற்றி ரிவ்யூ போடுறேன். ஓகே, இது சம்மந்தமாக வேறு எந்த சந்தேகம் எது இருந்தாலும் என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நான் அது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பற்றி அடுத்து நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி வீடியோவும் போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.